இப்போ விதின்னு 3ன்னு இருக்குது, கணவனுக்கும் 3 இருக்குது, மனைவிக்கு வேறு டேட்டு, ஆனால் கூட்டினாக்கா திருப்பி 3 வருது. 2 பேருக்கு விதி எண்ணில் 3 இருந்துருச்சுனாக்கா என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஆரம்பத்தில் இவங்க லைஃபு எடுத்த உடனே ஒன்றும் ப்ராப்ளம் வந்திருக்காது. நான் இப்போ உங்களுக்கு 30 வயசுக்கு அப்புறம் அது விதி எண் வேலை செய்ய சொன்னேன். எவ்வளோ நாளுக்கு வேலை செய்யுங்கிறது ஒன்று, எப்படியெல்லாம் வேலை செய்யுங்கிறது ஒன்று, அப்படியே இருக்கட்டும். இதனுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு கொடி கட்டி பறப்பாங்க. இப்படி இருந்துச்சுன்னா விதி எண் 3ஆக இருந்துச்சுனாக்கா எல்லாத்துக்கும் சரி. சில பேருக்கு தேதி 3 விதி எண் 3 இருக்கும், அப்படி கூட வரும் சில பேருக்கு. கொடி கட்டி பறப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சரி ஒரு கட்டம்னா அந்த கட்டத்தை சொல்லிடுங்களேன், நாங்கள் நல்லா ஸ்ட்ராங் மைண்டை எவ்வளோ வருஷ காலகட்டம்ன்றது சொல்லி. ஏன்னா நீங்கள் 30ன்னு ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் எப்போ தான் சொல்லுங்களா 45 வயசுன்னு வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிறது இல்லை, அதான் உண்மை. 45 முடிஞ்சு 46 வயசுலேருந்து கொடி கட்டி பறந்துடுங்க. அப்புறமா வெறும் கொடி மட்டும்தான் பறக்கும், கம்பம் தனியாக இருக்கும். கம்பம் தனியாக போயிடும், கொடி தனியாக போயிடும், ஒன்றும் பறக்காது. அப்படின்னது அவ்வளோ பீக்கில் போனவங்க பீக்லெஸ் ஆகிடுவீங்க. வெறும் இந்த விதியன் மட்டும்தான் காரணமாக இருக்குமா சார்? விதி எண்ணு தான் காரணம். ஆமாம். ஏன்னு கேட்டால் இப்போ தேதியில் 3 இருக்குது, விதி எண்ணு 3 வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு புரியலையே. இப்படி போட்டுக்கிறதுங்க. தேதி 12, விதி எண்ணு 9, தேதி 12, மாதம் 9, வருஷம் 1980 போட்டிங்கனாக்கா 3, 9 திருப்பி அது வரைக்கும் போட்டுங்க. 1980 9, 3, 9, 9, 3, 45 வயசு வரைக்கும் நான் ஸ்டாப் பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. பிஸ்னஸ்லையும் சரி, கெரியர்லையும் சரி, லைஃப்லேயும் சரி.